மீண்டும் மோதிக்கொண்ட கம்பீர், கோலி. சண்டை கோழிகளை சமாதானம் செய்ய பிசிசிஐ போட்ட பிளான் சக்சஸ். இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதும் வரும் டெஸ்ட் தொடர் பற்றிய முக்கிய தகவல்கள் மற்றும் கௌதம் கம்பீர் மற்றும் விராட் கோலி ஆகிய இரண்டு சண்டை கோழிகளும் தற்போது நேருக்கு நேர் சந்தித்துள்ளார்கள். இந்தியா மற்றும் வங்கதேச கிரிக்கெட் அணிகள் மோதும் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டி நாளை செப்டம்பர் 19ஆம் தேதி நம்ம சென்னையில் நடக்கவுள்ளது. இந்த தொடரில் இந்திய அணி மற்றும் வங்கதேச அணி தங்களுடைய திறமையை காண்பிக்கும் அதிரடி போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் டெஸ்ட் சென்னையில் உள்ள சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும். அதே நேரத்தில் இது ஒரு சவாலான பிட்ச் என்று கூறப்படுகிறது. கம்பீர் மற்றும் கோலி மோதல் காலமாக நடந்துட்டு வருது. 2 சண்டை கோழிகளும் பலமுறை மைதானத்திற்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்திய அணியின் பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை பிசிசிஐ நியமனம் பண்ணாங்க. கடந்த காலத்தில் மோதல்களால் பிரபலமான விராட் கோலியும் கம்பீரும் ஒரே இடத்திலா என்ன நடக்க போதோ என்ற பயம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. இந்த நிலையில் சண்டைக்கு முடிவு கட்டும் வகையில் இருவரும் இணைந்து நேர்காணல் நடத்தியுள்ளனர். கௌதம் மற்றும் கோலி டெல்லியில் பிறந்தவர்கள் மற்றும் 2013 ஐபிஎல் தொடரில் ஒருங்கிணைந்து விளையாடிய போது ஒரு தீவிர வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 2023 ஐபிஎல் தொடரில் கம்பீர் லக்னோ அணியின் ஆலோசகராக இருந்தபோது கோலியுடன் மீண்டும் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் பெரிதும் சர்ச்சையை உருவாக்கியது. இப்போது கம்பீர் மற்றும் கோலியின் உறவுகள் மீதியாகும் போல இருக்கின்றன. 2024 ஐபிஎல் தொடரில் கோலியின் அரை சதத்தை கொண்டாடிய கம்பீர் அவர்கள் மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் கம்பீர் மற்றும் அணியின் பயிற்சியாளராக கோலியுடன் இணைந்து செயல்பட வேண்டிய எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த நேர்காணலில் கோலி கம்பீரிடம் கேட்டார், நீங்கள் பேட்டிங் செய்யும்போது எதிரணியுடன் பேசுவதன் மூலம் உங்கள் மண்டலத்தை விட்டு வெளியே சென்று அவுட் ஆவதாக உணர்ந்திருக்கிறீர்களா, அல்லது அது உங்களை மேலும் சிறப்பாக விளையாட உதவியாக இருந்ததா? இதற்கு பதிலளித்த கம்பீர், நீங்கள் அதிகமாக எதிரணியுடன் வாக்குவாதம் செய்துள்ளீர்கள். எனவே இந்த கேள்விக்கு நீங்கள் சிறப்பாக பதிலளிக்க முடியும் என்று கூறியதும் இருவரும் சிரித்தனர். கோலி, அது தவறு என்று சொல்ல மாட்டேன். நாங்கள் நீண்ட தூரத்தை கடந்து வந்தோம். இப்போது நாங்கள் அனைத்து சர்ச்சைக்கும் முடிவை கட்டுகிறோம் என்று கூறினார். கம்பீர் மற்றும் கோலியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.